என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தமிழகத்தில் தாவேக தலைவர் விஜய் தலைமையில் ஆட்சி அமைந்துள்ள சூழல்ல அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் அரசியல் ரீதியான கருத்துக்கள் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளன. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக விரிவாக பார்க்கலாம். பேப்பர்ல மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் தாவேகாவில் தான் இருக்கிறார்கள் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்த கருத்து அதிமுகவினர் மத்தியில பலத்த கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதிமுக கூட பெயர் அளவுக்கு பேப்பரில் இருக்கக்கூடிய இபிஎஸ் ஐயா அவர்கிட்ட இருந்து வெளியே வந்து இதுதான் உண்மையான இயக்கமா நீங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான். இதற்கு எதிர்கட்சிகள் தற்போது தங்களது கடுமையான எதிர்வினைகளை ஆற்றி வருகிறார்கள். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் இந்த விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய எம்எல்ஏவுமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, எடப்பாடி பழனிசாமியை பற்றிய பேசுவதற்கு அமைச்சருக்கு எந்தவித தார்மீக தகுதியும் இல்லை என்று சாடியிருக்கார். விவசாயிகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாதவர் அமைச்சராக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா. தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு விவசாய சங்கங்கள் எல்லாம் ஆதவ் அர்ஜுனா அவருடைய பேச்சுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதே வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் அவருடைய வரம்பு மீறிய பேச்சுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அதிமுகவில் 2,16,00,000 தொண்டர்கள் உள்ளதாகவும், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி 1,35,00,000 வாக்குகளை பெற்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய அவர், தங்களுக்கு பொதுமக்களின் அங்கீகாரம் போதுமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இன்றைக்கு 2,16,00,000 தொண்டர்கள் இருக்கின்ற இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார். ஆனால் மேற்கண்ட வார்த்தைகளை சொன்ன ஆதவ் அர்ஜுனா பல்வேறு கட்சிகளுக்கு சென்று வருவர், பதவி ஆசை பிடித்தவர். தொடர்ந்து தாவேக அரசின் ஆயுட்காலம் குறித்து பேசிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திமுகவின் ஆதரவோடு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் இந்த அரசு மு.க. ஸ்டாலின் விரும்பும் வரை மட்டுமே பதவியில நீடிக்க முடியும் என்று விமர்சித்திருக்கிறார். திமுக ஆதரவோடு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த ஆட்சி ஸ்டாலின் அவர்கள் விரும்புகின்ற வரைதான் பதவியிலே இருக்கும். நேற்று கூட திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது விரைவில் இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். விரைவில் இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று நேற்று திமுக தலைவர் ஸ்டாலின் பேசியதை நினைவூட்டிய அவர், பொதுமக்கள், அதிகாரிகள், ஊடகவியலாளர்கள் என அனைத்து தரப்பினரின் கணிப்புப்படி இந்த ஆட்சி 6 மாதங்களுக்கு மேல் நீடிக்காது என்று தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் எடப்பாடியில் நடைபெற்ற நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஆட்சியாளர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்து 6 மாத காலத்திற்குள் இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். இதனை சுட்டிக்காட்டிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திமுக ஆதரவுடன் கையேந்தி நடக்கும் இந்த தாவேக ஆட்சி 6 மாதங்களுக்குள்ள கவிழ்ந்துவிடும் என்பதுதான் தற்போதைய நிதர்சனமான உண்மை என்று நேற்றைய தினம் எடப்பாடியிலே நடைபெற்ற நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்திலே பேசுகின்ற பொழுது கூட எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். 6 மாத காலத்திற்குள்ளாக இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. தனது பேட்டியில திட்டவட்டமாக கூறியிருக்கார். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.